வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் என்கே. பணம். வெறும் 3 எழுத்து கொண்ட இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம எல்லாரோட மனசுலையும் ஒரு இனம் புரியா உணர்வு உருவாகும். அதுதான் இந்த வார்த்தையோட பவர். இந்த பணம் அப்படிங்கிற பவர் கிட்ட இருந்து அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா மரியாதை, கௌரவம், பெருமை, மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்னடா பெரிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாச்சுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் இந்த உலகத்தில் உருவானதாக நம்பப்படுது. அந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, துணி, அப்புறம் இருக்க இடம், இந்த 3 மட்டுமே அவனுக்கு முக்கிய தேவைகளாக இருந்தது. போக போக இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய காய், பழம், தண்ணி இது எல்லாத்தையுமே அவன் உணவாக எடுத்துக்கிறான். துணிக்காக இலைத்தழைகளை பயன்படுத்துகிறான். இருக்கிற இடத்துக்காக இயற்கையால் உருவான குகைகளை பயன்படுத்துகிறான். காலமும் நேரமும் போக போக தான் அப்போதைய மனிதர்கள் நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க. நெருப்பு எப்படி உருவாக்குறது, நெருப்பை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா நெருப்பை வச்சு உலோகங்களை உருக்கி ஆயுதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆயுதங்களை வச்சு மரத்தை வெட்டி வீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே ஆயுதங்களை வச்சு மிருகங்களை வேட்டையாடி அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடவும் அதே டைமில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் உலகத்தின் முதல் விற்பனை மற்றும் வணிக பொருளான உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உப்பு அப்படிங்கிற சின்ன விஷயத்துக்காகத்தான் பண்டம் மாற்று முறை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிக்குது. பண்டம் மாற்று முறை அப்படின்னா என்னென்னு சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ எங்கிட்ட இருக்க ஒரு வணிக பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க ஒரு வணிக பொருளை நான் வாங்கிக்கிட்டேன். அதுதான் பண்டம் மாற்று முறை. அந்த காலத்தில் இந்த விஷயத்துக்காக என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, அரிசி, நெல், கோதுமை, மீன், உப்பு, கடுகு, மிளகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தினதாக நம்பப்படுது. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வெடிக்குது. அதுதான் ஒரு விஷயத்துக்கான போட்டி. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு மரம் இருக்குது, உங்ககிட்ட உப்பு இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட அரிசி இருக்குது. எனக்கு அரிசி வேணும், ஆனால் உங்களுக்கு என்கிட்ட இருக்க மரம் வேண்டும். ஆனால் எனக்கு உங்ககிட்ட இருக்க உப்பு வேணாம். இப்போ தான் சண்டை உருவாகுது எனக்கும் உங்களுக்கும். இந்த சின்ன சின்ன சண்டைகள் தான் நாளடைவில் பெரிய போருக்கு வழிவகுத்ததாக சொல்லப்படுது. முதல்ல தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் அந்த காலகட்டத்தில் நாணயங்கள், அதாவது காயின்ஸை செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காயின்ஸ் எல்லாமே தங்கம், வெள்ளி, இன்னும் நிறைய உலோகங்களால் செய்யப்பட்டது. உலகத்திலேயே முதல்ல ஒரு நாணயம் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் தான் லிபியா. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் டே டர்க்கியில் இருக்குது. இந்த நாணயம் 7ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 600 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அலியட்டஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவோட காலகட்டத்தில் தான் முதல்ல நாணயங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த நாணயங்கள் எலக்ட்ரம் அப்படிங்கிற உலோகத்தால் செய்யப்பட்டது. கிபி 600லேருந்து கிபி 500க்குள்ளே இந்தியா மற்றும் சைனா நாடுகளில் நாணயங்கள் உருவாக்கப்பட்டதுக்கான சாட்சிகள் எடுத்து வைக்கிறாங்க. பொதுவாக நாணயங்களில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது ரொம்ப கனமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் திருட்டு பயம் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாணயங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா அது ரொம்ப கனமாக இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைகள் ஆச்சு. இதனால தான் உலகத்தின் முதல் காகித பணம் உருவாச்சு. எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இவால்விங் கான்செப்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, இன்னும் நிறைய விஷயங்களை வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலகட்டத்தில் கோவில்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. கோவில்களை அந்த காலகட்டத்தில் பேங்க் மாதிரி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த கோவில்கள் எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பணத்தை கோவிலில் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கோவிலில் இருக்கவங்க ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதை வச்சு நீங்கள் வேறு கோவிலில் போய் கூட உங்களோட பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தான் உலகத்தின் முதல் காகித பணம் உருவாச்சு. இது எல்லாமே நடந்து முடிஞ்சது 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம 11ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வருவோம். 11ஆம் நூற்றாண்டில் சைனாவில் இருந்த தாங் அண்ட் சாங் ராஜ்யங்கள் தான் முதல்ல பேப்பர் பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பணத்தோட பேர் தான் ஜியோசி. 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மேலே இருக்க இந்த இடத்துல மட்டும்தான் பேப்பர் பணம் உபயோகப்படுத்திட்டு வந்திருக்காங்க. மார்க்கோ போலோ அப்படிங்கிற வெனிசி நகரத்தை சேர்ந்த ஒரு வணிக பயணி, அதாவது ஒரு ட்ரேடர், சைனாவுக்கு போயிருந்தப்போ தான் இந்த காகிதத்தாலான நோட்டுகளை பார்த்துட்டு இதை போய் மற்ற நாடுகள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் யூரோப்பில் நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேப்பர் பணம் எல்லா நாடுகளுக்கும் போகுது. இப்போது நம்ம நாடு ஆன இந்தியாவில் இந்த பேப்பர் பணம் எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டில் யூரோப்பில் இருந்து வந்த நிறைய கம்பெனிகள் இந்தியாவில் அவங்கவுங்க நோட்களை விற்கட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பெங்கால், பாம்பே, அப்புறம் மத்ராஸ் இந்த 3 இடத்துல பேங்க் ஓப்பன் பண்ணி
சப்ளை ஆரம்பிக்கிறாங்க. 1861 பேப்பர் கரண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக மோனோபொலி எடுத்துக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதாவது இந்தியாவுக்குள்ளே இவங்க மட்டும்தான் நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம், சப்ளை பண்ணுவோம். 1935 ஆர்பிஐ அப்படிங்கிற பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க். ஆனால் 1938 தான் ஆர்பிஐ தன்னோட முதல் நோட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த நோட்டில் இங்கிலாண்டோட அப்போதைய கிங்காக இருந்தவரோட ஃபோட்டோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். வரிசையாக 10 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா நோட்டெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. 1949 வரைக்குமே ஆர்பிஐ பிரிண்ட் பண்ண எல்லா நோட்டுகளுமே பிரிட்டிஷ் மன்னரோட புகைப்படம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் 1949 ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ண நோட்டில் அசோகா பில்லர், அதாவது 4 பக்கமும் சிங்கம் இருக்கு இல்லையா, அந்த பில்லரோட ஃபோட்டோவை முதல் முறையாக இந்தியாவோட நோட்டில் போட்டு பிரிண்ட் பண்ணி அதை சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1969 மகாத்மா காந்தி ஃபோட்டோ போட்ட ஃபர்ஸ்ட் நோட் ரெடி ஆகுது. 1996 காந்திஜி படம் போட்ட 100, 500 மற்றும் 1000 நோட்டுகளை ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நோட்டுகளை தான் நம்ம 2018 வரைக்கும் பயன்படுத்தி வந்தோம். அதுக்கப்புறம் இது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாச்சும் சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் என்கே. இது நம்ம டாக் ஃபேக்ட்ரி.